ஸோ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ஓப்பன் க்ரோம் ப்ரௌசர் அப்படின்னு பண்ண போகிறோம், இல்லைனா ஓப்பன் கூகுள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ ஓப்பன் கூகுள் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம அடிக்கடிக்கு வெப் டிரைவரை இன்ஸ்டால் பண்ண அவசியம் கிடையாது ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் இந்த 2 லைனையும் ஃபுல்லாக ஓகேங்களா, லைன் ஃபுல்லாகவே நான் காப்பி பண்ணிவிட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே என்னோட டிரைவர், அதாவது க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு தேவைப்படுற ஒரு க்ரோம் டிரைவர் இருக்குது. அந்த டிரைவருக்கான லொக்கேஷனை தான் நம்ம இந்த இடத்துல தரப்போகிறோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காஷ் இன்ஃபோடெக். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா ஜாவா செலினியம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம ஜாவா செலினியமில் என்னென்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, செலினியம்னா என்ன, அது ஸ்கிரிப்ட் எப்படி எழுதுறாங்க, அதில் காம்போனன்ட்ஸ் என்னென்ன கம்பெனி யூஸ் பண்ணுறாங்க, ஸோ என்னென்ன காம்போனன்ட்ஸ் எனக்கு செலினியம் ஜாவா வச்சு நம்ம கோடிங் எழுதுறதுக்கு என்னென்ன தேவைப்பட போகுது அதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு க்ரோம் ப்ரௌசரை செலினியம் ஜாவா யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ண போகிறோம் அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி ஓப்பன் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம செலினியம் ஸ்கிரிப்ட் எழுதணும். ஸோ செலினியம் ஸ்கிரிப்ட் எதை வச்சு எழுத போகிறோம்னா ஜாவா யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதை எழுதிட்டு அது எப்படி எனக்கு க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணதுன்றதான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இதுதான் என்னுடைய ஒர்க் ஸ்பேஸ், அதாவது நான் செலினியம் ஸ்கிரிப்ட் எழுத போகிற ஒர்க் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா எக்லிப்ஸ் அப்படின்ற ஒர்க் ஸ்பேஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம ப்ரீவியஸாக எக்லிப்ஸ் ஐடின்னு சொல்லி இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஜாவா, அதாவது ஜேடிகேன்னு ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் செலினியம் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா க்ரோம் டிரைவர் அப்படின்னு ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஸோ இது மூலமாக நம்ம ஸ்கிரிப்ட் எழுதி நம்ம க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஃபைலில் போயிட்டு நியூ ஜாவா ப்ராஜெக்ட், ஏன்னா நம்ம ஜாவா யூஸ் பண்ணி பண்ணுறதால ஜாவா ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நேம், நான் என்ன நேம் கொடுக்குறேன்னா காஷ்யூ இன்ஃபோடெக் அப்படின்னு ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ காஷ்யூ இன்ஃபோடெக் கொடுத்துட்டு நீங்கள் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்குள்ளே நான் 2 விஷயம் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ என்னென்னா பேக்கேஜ் அண்ட் பேக்கேஜோ கிளாஸோ கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி எனக்கு கிளாஸ் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ண போகிறேன். அதுக்காக நான் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி நம்ம செலினியம் ஸ்கிரிப்ட் எழுத போகிறோம். ஸோ இது எஸ்ஆர்சின்றதை நம்ம ரைட் கிளிக் பண்ணி நியூ கிளாஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ஓப்பன் க்ரோம் ப்ரௌசர் அப்படின்னு போட போகிறோம், இல்லைனா ஓப்பன் கூகுள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ ஓப்பன் கூகுள் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் மெத்தட் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ மெயின் மெத்தட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபினிஷ் கொடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் அந்த கிளாஸ் கிரியேட்டாக இருக்கும். இப்போ இந்த மெயின் மெத்தட் கூட தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கான கோடிங்கை நம்ம எழுத போகிறோம் ஓகேங்களா. ஸோ கோடிங் அப்படின்னா செலினியம் யூஸ் பண்ணி ஸ்கிரிப்டை எழுத போகிறோம் ஓகேவா. ஸோ என்ன மாதிரி ஸ்கிரிப்ட் எழுத போகிறோம், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டி, அதாவது எதுக்கு இதை கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணோம்னா அதை க்ரோமை நம்ம வந்து நம்மளுடைய செலினியம் ஸ்கிரிப்டில் கொடுக்குறோம். ஸோ அதுக்காக தான் சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ செட் ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்துட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு 2 வேல்யூஸ் நம்ம கொடுக்குறோம், ஒன்று கீ, ஒன்று வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கீழே என்ன கொடுக்க போகிறோம்னா இப்போ இது செலினியம் வெப் டிரைவர் என்ற காம்போனன்ட் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ வெப் டிரைவர் டாட் நம்ம என்ன ப்ரௌசர் ஓப்பன் பண்ண போகிறோமோ அந்த ப்ரௌசருக்கான நேமை நம்ம இங்கே கொடுத்துரும். நம்ம க்ரோமில் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ க்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுக்குறோம். ஸோ க்ரோம் டாட் நம்ம இங்கே என்ன தரணும்னா வெப் டிரைவர் டாட் க்ரோம்னு கொடுத்துரும். இது கொடுத்தா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நடுவில் என்ன தரணும்னா நம்ம டிரைவர் அப்படின்னு தரணும். ஏன்னா நம்ம வந்து க்ரோம் ப்ரௌசரை டேரெக்டாக நம்ம செலினியம் ஸ்கிரிப்ட் மூலமாக என்ன பண்ண முடியாதுன்னா ஓப்பன் பண்ண முடியாது. அதுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு தேவைப்படுற விஷயம் தான் என்னதுன்னா டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு தேவைப்படும். என்ன டிரைவர் கேட்டிங்கன்னா நம்ம என்ன ப்ரௌசர் ஓப்பன் பண்ண போகிறோமோ அந்த ப்ரௌசருக்கான டிரைவர் அப்படின்னு கொடுக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ அதனால தான் வெப் டிரைவர் டாட் க்ரோம் டாட் டிரைவர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ நான் கீயே கொடுத்துறேன். அப்போ இதில் வேல்யூ அதுக்கு என்ன தரணும்னு பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ளே என்னோட டிரைவர், அதாவது க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு தேவைப்படுற ஒரு க்ரோம் டிரைவர் இருக்குது. அந்த டிரைவருக்கான லொக்கேஷனை தான் நம்ம இந்த இடத்துல தர போகிறோம். ஸோ இப்போது நான் ஆல்ரெடி டிரைவரை இன்ஸ்டால் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ப்ராஜெக்ட்டில். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா டிரைவர் ஃபோன் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் க்ரோம் டிரைவர் டாட் இஎக்ஸி, நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டாட் இஎக்ஸின்னு வரும். ஸோ மேக்கோ லினக்ஸோ யூஸ் பண்ணுறீங்கன்னா வெறும் க்ரோம் டிரைவர் மட்டும் தான் வரும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வரும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு லொக்கேஷன் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஒன்று காமிக்கும். இதுதான் என்னோட டிரைவரோட லொக்கேஷன் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட்டு இதை போனீங்கன்னா காப்பி ஃபுல் பார்த்துட்டு இருக்கும். இதை கொடுத்துட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல அதாவது டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளோட டிரைவருக்கான லொக்கேஷனை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ
ஸோ நம்ம ஜாவா மூலமாக பண்ணுறதுனால கடைசியில் நம்ம முடியும் போது என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செமிகோலன் முடிச்சுக்கணும். ஸோ முடிச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்ணிவிட்டேன், என்னோடய டிரைவரை கொடுத்துட்டேன். ஸோ லொக்கேஷனும் கொடுத்தாச்சு. இப்போது என்னோட செலினியமை நான் என்ன பண்ண போகிறேன்னா இனிஷியலைஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற காம்போனன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செலினியம் வெப் டிரைவர் காம்போனன்ட். ஸோ வெப் டிரைவர். ஸோ இது எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா நம்ம எக்லிப்ஸில் ஒரு ஷார்ட்கட் ஒன்று இருக்குது, கண்ட்ரோல். ஸோ கண்ட்ரோல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஷார்ட்கட் கொடுத்தீங்கன்னா இப்போ வெப்னு கொடுத்தேன்னா நான் கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தேன்னா எனக்கு வெப்பில் என்னென்ன இன்பில்டாக ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே காமிக்கும். அது ஜாவாவில் இருக்கலாம், இல்லை செல்லியம் வெப் டிரைவரில் இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு தேவைப்படுறது வெப் டிரைவர் அப்படின்னு விஷயம் தேவைப்படும். ஸோ மூணாவதாக எனக்கு இருக்குது. ஜஸ்ட் ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல ஹைலைட் ஆகும். ஜஸ்ட் அதை போய் என்டர் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இம்போர்ட் ஆகிடும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஜாவாவில் செலினியம்ன்றது தனியாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், ஓகே, எக்ஸ்டர்னலாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வெப் டிரைவர் எனக்கு இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது வெப் டிரைவர்ன்றது நம்ம இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ டிரைவர் ஈக்குவல் டு நியூ. நம்ம என்ன ப்ரௌசர் ஓப்பன் பண்ண போகிறோம், க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இங்கே வந்து க்ரோம் டிரைவர், அதுக்காக தான் நம்ம வந்து மேலே சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டியில் வெப் டிரைவர் டாட் க்ரோம் டாட் டிரைவர் கொடுத்துருப்போம். அப்போ இந்த இடத்துல நான் க்ரோம் டிரைவர் அப்படின்னு கொடுக்க போகிறேன். இதுக்குமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ்ன்ற ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நம்ம வந்து இதில் க்ரோம் டிரைவர் காமிதான்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு க்ரோம் டிரைவர் அப்படின்னு வருது. ஸோ இதுவும் எனக்கு என்ன ஆகும்னா இம்போர்ட் ஆகும். ஸோ முடியும் போது எனக்கு செமிகோலன் போட்டு முடிச்சுக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ண போகிறேன் ஆர் கூகுளை ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்போது அதுக்கான யூஆர்எலை நான் வந்து கொடுக்கணும். எதுக்காக யூஆர்எல் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செலினியம் இன்ட்ரக்ஷன்லேயே பார்த்துருப்போம். என்னன்னா செலினியம்ன்றது ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வெப் அப்ளிகேஷன்ஸை ஆட்டோமேட் பண்ணுற யூஸ் பண்ணுற ஒரு டூல் தான் செலினியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நான் யூஆர்எல் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த வெப் டிரைவர் மூலமாக நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்ஜெக்ட் வச்சு நான் ஒரு மெத்தட் கால் பண்ணுறேன். என்ன மெத்தட்னா கெட் அப்படின்ற ஒரு மெத்தட் கால் பண்ணுறேன். ஸோ அந்த கெட் மெத்தட் கூட தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூஆர்எல் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டிங் யூஆர்எல்ன்றதுனால நம்ம வந்து ஜாவா யூஸ் பண்ணுறதுனா ஸ்டிங் யூஆர்எல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஜாவா யூஸ் பண்ணுறதா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரிங்னாலே டபுள் கோட்ஸை கொடுக்கணும். ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னோட யூஆர்எல் கொடுக்க போகிறேன். ஸோ யூஆர்எல் எப்படி கொடுக்கறது, அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணி ஆர் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் அந்த யூஆர்எல் எடுக்கணும். ஸோ யூஆர்எல் எப்படி எடுக்குது பார்ப்போம். ஸோ இப்போ என்னோட க்ரோம் ப்ரௌசர் வந்துட்டேன். அதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் கூகுள் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ கூகுள் சர்ச் பண்ணவுடனே எனக்கு ஒரு லிங்க் வரும், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா கூகுளுக்குள்ளே எனக்கு போயிடும். ஸோ ரீடாக்ட் பண்ணிடுச்சு. இப்போது மேலே இருக்க இந்த யூஆர்எல், அதாவது இந்த https.www.google.co.in சொல்லிட்டு ஒரு யூஆர்எல் இருக்கும். ஸோ இந்த யூஆர்எல் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்க போகிறேன். காப்பி பண்ணிவிட்டு எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் நம்ம கொடுத்துலாம். ஓகே, காப்பி பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய க்ரோம் அதாவது எக்லிப்ஸ் ஒர்க் ஸ்பேஸில் போய்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், அந்த கெட்ன்ற மெத்தடுக்குள்ளே நம்ம வந்து அந்த யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு இந்த இடத்துல பேஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா. பேஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது க்ரோம் ப்ரௌசர் நான் க்ரோம் ப்ரௌசர்னா கூகுள்னு ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு கூகுள்ன்ற வெப்சைட் எனக்கு ஓப்பன் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா என்னோடய ஸ்கிரிப்டை நான் ஒரு சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்க்க போகிறேன், ஓகேங்களா. ஸோ சேவ் இங்கே இருக்குது, சேவ் கொடுத்துட்டேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ ரன் பண்ணுறோம். ரன் பண்ணோடனே எனக்கு என்ன ஆகுதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ என்னோடய ப்ரௌசர் ஓப்பன் ஆகுது. ப்ரௌசர் ஓப்பன் ஆகிட்டு எனக்கு google.co.in நம்ம கொடுத்த யூஆர்எல் எனக்கு இதில் லான்ச் ஆகிடுச்சு, ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா க்ரோம் இஸ் பீயிங் கண்ட்ரோல்டு பை ஆட்டோமேட்டட் டெஸ்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இந்த விண்டோவை. ஸோ விண்டோ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சின்னதாக வந்திருக்கும். ஸோ மேக்ஸிமைஸ் பண்ணோம் அப்படின்னா நான் வந்து மேனுவலாக பண்ண போகிறதுல எல்லாமே என்னோடய ஸ்கிரிப்ட் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக நடக்க போகுது. ஸோ அப்போது நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. என்ன மெத்தட்னா டிரைவர் டாட் மேனேஜ் டாட், ஏன்னா நம்ம விண்டோ தான் ஓப்பன் ஆகும். ஸோ விண்டோ தான் என்ன பண்ண போகிறோம்னா மேக்ஸிமைஸ் பண்ணோம். விண்டோ டாட் மேக்ஸிமைஸ் அப்படின்னு கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ முடியும் போது செமிகோலன் போட்டுக்கலாம். இப்போது நான் ஒன்ஸ் இதே இந்த ஸ்கிரிப்டை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல எப்படி எனக்கு ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ ரன் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன ஆகும்னா எனக்கு க்ரோம் ப்ரௌசர் லான்ச் ஆகும், அதில் கூகுள்ன்ற வெப்சைட்டுக்கு போகும். ஸோ இப்போ என்னோடய ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா என்னோடய விண்டோ எனக்கு மேக்ஸிமைஸ் ஆகி கொடுக்கும், ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமைஸ் ஆகிடுச்சு. இப்படி தான் நம்ம வந்து கூகுளை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் க்ரோம் ப்ரௌசரில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா க்ரோம் இஸ் பீயிங் கண்ட்ரோல்டு பை ஆட்டோமேட்டட் டெஸ்ட் சாஃப்ட்வேர் காமிக்கும். ஸோ இந்த ஆட்டோமேட்டட் டெஸ்ட் சாஃப்ட்வேர் தான் நம்ம யூஸ் பண்ணுற செலினியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம், ஓகேவா. ஸோ இப்படி தான் எனக்கு வந்து இதை ஓப்பன் பண்ணணும்.
இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு லாகின் பேஜை என்னோட செலினியம் வெப் டிரைவர் யூஸ் பண்ணி ஜாவாவில் எக்லிப்ஸ் மூலமாக எப்படி நம்ம வந்து லாகின் பேஜ் டெஸ்ட் பண்ணுறதான்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம முன்னாடி ப்ரீவியஸாக பார்த்தா என்னன்னா நம்ம வந்து க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி ஆர் கூகுளில் வந்து க்ரோம் ப்ரௌசர் மூலம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு அப்ளிகேஷன் எடுத்து அந்த அப்ளிகேஷனோட லாகின் பேஜை நான் செலினியம் வெப் டிரைவர் அண்டு வித் யூஸ் ஆஃப் ஜாவா அதை எதில் பண்ண போகிறோம்னா எக்லிப்ஸ்ன்ற ஐடிக்குள்ளே எப்படி டெஸ்ட் பண்ணுறது, அதுக்கு எப்படி ஸ்கிரிப்ட் எழுதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் எப்படி பார்க்க போகிறோம்னா லைவாக பார்க்க போகிறோம். வாங்க அதை பார்க்கலாம். இப்போ நம்ம முன்னாடி வந்து க்ரோம் ப்ரௌசர்னா கூகுள் ஓப்பன் பண்ணி பார்த்துருப்போம். இப்போ ஒரு அப்ளிகேஷனோட லாகின் பேஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இன்னொரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு என்னோட பேக்கேஜான காஷ் இன்ஃபோடெக் மேலே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூக்குள்ளே போயிட்டு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா லாகின் டெஸ்ட் அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, கிளாஸ் நேமே நம்ம வந்து லாகின் டெஸ்ட்டுன்னு கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா, இப்போ லாகின் டெஸ்ட்னு ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ அதேமாதிரி மெயின் மெத்தட் கிளிக் பண்ணிப்போம். ஸோ ஃபினிஷ் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே ஒரு கிளாஸ் எனக்கு கிரியேட் ஆகும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அங்கே பண்ணது. ஓகேங்களா, ஸோ ஸ்கிரிப்ட் தான் எழுதியிருக்கோம். ஸோ நம்ம ஸ்கிரிப்ட்டுக்கு என்னென்ன விஷயம் தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எழுதியிருப்போம். ஸோ அதுவே வெப் டிரைவரை இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். நம்ம ஒரே ப்ராஜெக்ட்டுக்குள்ள தான் மல்டிபிள் கிளாஸஸ் மூலமாக ஒரு ஃபங்க்ஷனை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நம்ம அடிக்கடிக்கு அந்த சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டியும் நம்மளுடைய வெப் டிரைவர் நம்ம அடிக்கடிக்கு வெப் டிரைவரை இன்ஸ்டால் பண்ண அவசியம் கிடையாது. ஓகேங்களா, ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் இந்த 2 லைனையும் ஃபுல்லாக ஓகேங்களா லைன் ஃபுல்லாகவே நான் காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னா என்னோட புதுசாக க்ரியேட் பண்ண கிளாஸ்க்குள்ளே நான் வந்து என்ன பண்ண போகிறேன் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா, ஸோ அடிக்கடி நம்ம வந்து எழுதிட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா, ஜஸ்ட் பேஸ்ட்னு கொடுத்தோம்னா பேஸ்ட் ஆகிடும். ஏன்னா நம்ம ஒரே ப்ராஜெக்ட்குள்ளே ஒரே ஃபங்க்ஷன் ஒரே மல்டிபிள் கிளாஸஸ் கிரியேட் பண்ணி நம்ம ஃபங்க்ஷன்ஸ் தான் தனித்தனியாக பண்ணுறதுக்காண்டி நம்ம ப்ராஜெக்ட் தனித்தனியாக பண்ணல. ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் தனித்தனியாக பண்ணால் தான் இது அடிக்கடி நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். ஒரே ப்ராஜெக்ட்டுக்குள்ளே மல்டிபிள் கிளாஸஸ் நம்ம பண்ணுறதுனால நம்மளுக்கு இது 2 லைனும் அப்படியே எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி நம்மளுக்கு 3rd லைனில் என்ன தேவைப்பட போகுதுன்னா அந்த URL லான்ச் பண்ணுற லைன். அதுவுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிரைவர் டாட் கெட்ன்றதையும் நம்ம வந்து காப்பி பண்ணி என்ன பண்ண போகிறோம் ஜஸ்ட் Ctrl+C அண்ட் தென் என்னுடைய லாகின் டெஸ்ட்ன்ற கிளாஸ்க்குள்ளே பேஸ்ட் பண்ணுறது Ctrl+Vன்னு கொடுக்குறோம். ஆனால் நம்ம கூகுளில் போய் இந்த வாட்டி பார்க்க போகிறதுல நம்ம லாகின் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஒரு லாகின் பேஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு எனக்கு கூகுளில் லாகின் பண்ண முடியாது. நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிறேன். என்ன அப்ளிகேஷன் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு ஜஸ்ட் சிம்பிளாக எக்ஸாம்பிளுக்காக ஃபேஸ்புக்ன்ற அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதை லாகின் பண்ணி எப்படி நான் லாகினை வந்து டெஸ்ட் பண்ண முடியும் செலினியம் ஸ்கிரிப்ட் மூலமாக எப்படி டெஸ்ட் பண்ண முடியும்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா க்ரோமில் போயிட்டு ஃபேஸ்புக் URL எடுக்கணும். எப்படி கூகுள் எடுத்தோமோ அதே மாதிரி தான் எடுக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ க்ரோம் ப்ரௌசர் போயாச்சு. நான் ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் ஃபேஸ்புக் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ எனக்கு வரும். இதில் ஃபஸ்ட் லிங்க் போனீங்கன்னா facebook.com. ஓகேங்களா, ஸோ இதுதான் என்னோட லாகின் பேஜ். இதில் இல்லைனாலும் உங்களுக்கு இந்த லாகின் இன்ட்ரூ இருக்குல்ல, ஸோ இதை கூட பார்க்கலாம். ஓகேங்களா, இது ஒரு லாகின் பேஜ். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 3rd ஃபேஸ்புக் லாகின் இருக்கும். ஸோ இந்த லிங்க்கையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் இன்ட்டு ஃபேஸ்புக் இருக்குது. இதுதான் என்னுடைய ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் லாகின் பேஜ். ஓகேங்களா, ஸோ இந்த பேஜில் இருக்க எலமெண்ட்ஸ் அதாவது யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அண்ட் லாகின் பட்டன், இந்த 3 தான் நம்ம வந்து லாகின் பட்டன் நம்ம முக்கியமான 3 விஷயம் யூசர் நேம் பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் லாகின் பட்டன். இந்த 3 தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்குள்ளே நம்ம வேல்யூஸை இன்சர்ட் பண்ண போகிறோம். எது மூலமானா நம்மளோட ஸ்கிரிப்ட் மூலமாக. ஓகேங்களா, ஸோ இங்கே மேனுவலாக எதுவுமே பண்ண போகிறதுல என்னோட ஸ்கிரிப்டை எழுதுவேன், ஜஸ்ட் ரன் பண்ணுவேன். ரன் பண்ணப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும்னா நான் கொடுக்குற வேல்யூஸ் எனக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து அப்ளை ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அதுதான் அதுக்கு எப்படி ஸ்கிரிப்ட் எழுத போகிறோம் அந்த ஸ்கிரிப்டை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஸ்கிரிப்ட் எழுத போகிறோம். நம்ம ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம URL எடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போது மறுபடியும் க்ரோம் போயிட்டு மேலே இந்த கிரிப்ட் இந்த URL நான் காப்பி பண்ணி என்னுடைய ஸ்கிரிப்டில் அதாவது செலினியம் ஸ்கிரிப்ட் எங்கே எழுத போகிறனோ அந்த இடத்துல அந்த கெட்டுன்ற மெத்தடுக்குள்ளே நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் facebook.com பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ லாகின் பண்ண போகிறோம். இப்போது நான் லாகின் URL கொடுத்துட்டேன். இப்போ நம்ம அதே மாதிரி மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோமோ நம்மளோட அந்த மேக்ஸிமைஸ்க்கான மெத்தடை நம்ம எழுதிப்போம். அதுவும் எனக்கு இதுக்குள்ளேயே ஏற்கனவே ப்ராஜெக்ட்குள்ளேயே இருக்குது. ஸோ இங்கேருந்து நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் காப்பி பண்ணி என்னோடய புது கிளாஸ் அதாவது லாகின் டெஸ்ட்ன்ற கிளாஸில் நான் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ என்னோடய விண்டோ எனக்கு மேக்ஸிமைஸ் ஆகிடும். ஸோ மேக்ஸிமைஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போது நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் அண்ட் லாகின் பட்டன் அது முடிஞ்சு நான் தரப்போகிறேன். அப்போ எப்படி தரது அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நான் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரோம்குள்ளே போயிட்டு அந்த ஃபேஸ்புக்கில் போய்க்கிறேன். இப்போது நான் இமெயில் ஐடிக்குள்ளே என்னோட வேல்யூஸ் எதாவது டைப் பண்ண போகிறேன், பாஸ்வேர்டு எதாவது கொடுக்க போகிறேன், அதுக்கு லாகின் பட்டன் கிளிக் பண்ண போகிறேன். அதே எனக்கு லாகின் ஆகிட்டு என்னோட ஹோம் பேஜுக்கு போகணும். ஸோ இப்போ எப்படி அதுக்கு தரது அப்போ நம்ம வந்து எதுவுமே மேனுவலாக கொடுக்க போகிறதில்ல, என்னோடய ஸ்கிரிப்ட் மூலமாக எழுதி தான் நான் கொடுக்க போகிறேன். அப்போது அதுக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய இமெயில் அட்ரஸ் ஆர் ஃபோன் நம்பர்ன்ற ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது. ஸோ
ஸோ அந்த பாக்ஸ் வச்சு ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல இந்த பேஜோடைய டாம் பேஜ், அதாவது HTML பேஜ் எனக்கு ஓப்பன் ஆகும். இதில் இந்த ஏரோ மார்க் ஒன்று இருக்குங்களா, ஏரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ப்ளூ கலரில் டேர்ன் ஆகும். ஸோ இப்போது உங்களுக்கு எது எலமெண்ட் உங்களுக்கு எடுக்கணுமோ ஓகேங்களா, ஸோ எதுக்குள்ளே நீங்கள் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ண போகிறீங்களோ அதுக்கான இடத்துல எடுத்து வச்சிங்கன்னா அது ஹைலைட் ஆகும். ஜஸ்ட் இதை இப்போதைக்கு நம்ம யூசர் நேமில் தர போகிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் எனக்கு யூசர் நேமோடைய HTML கோடு ஒன்று ஹைலைட் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளே நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்து இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்புட் அப்படின்னு டேக் நேம், அதான் இன்புட் டேக்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ளே எனக்கு டைப், கிளாஸ் நேம், ஐடி, டேப் இண்டெக்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். ஸோ ஆட்ரிபியூட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அது இருக்க ஒரு இடம் ஓகேங்களா. ஸோ அந்த டேக்குள்ளே எனக்கு ஆட்ரிபியூட்ஸ் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. அந்த ஆட்ரிபியூட்குள்ளே எனக்கு பக்கத்தில் டபுள் கோட்ஸில் சில ஃபங்க்ஷன்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கான வேல்யூ. நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ஆட்ரிபியூட் ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம். ஸோ அப்போது எனக்கு யூனிக்காக என்ன கிடைக்கும், டக்குன்னு நான் என்னோட எலமெண்ட் எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா ஐடி என்ற ஆட்ரிபியூட் எடுத்துக்கிறேன். ஏன் ஐடியை மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணுறேன், ஏன் மற்றெல்லாம் அப்போ எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐடி தான் யூனிக்காக எனக்கு வேல்யூஸை எடுத்து கொடுக்கும். எதுக்காகனா இந்த இமெயில் ஐடிக்கான செலினியம் ஸ்கிரிப்ட் எழுதணும் அப்படின்னா எனக்கு யூனிக்கான எலமெண்ட் எப்பவுமே தேவைப்படும். ஏன்னா டெஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேஷன் அப்படியே டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஐடி பக்கத்தில் இருக்க இமெயில் அப்படின்ற அந்த ஆட்ரிபியூட்டை எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அந்த ஆட்ரிபியூட்டான வேல்யூவை நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ஒன்றும் இல்லை, இதை செலக்ட் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணுறேன், காப்பி பண்ணி என்னுடைய ஸ்கிரிப்டில் பேஸ்ட் பண்ண போகிறேன். அப்போ நார்மலாக பேஸ்ட் பண்ணால் போதுமா, எனக்கு கரெக்டாக வந்துடணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா என்னோட டிரைவர் மூலமாகவே, ஏன்னா இது எல்லாமே நம்ம செலினியம் வெப் டிரைவர் வச்சு பண்ணுறதுனால நம்மளுக்கு வெப் டிரைவருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட் வந்து டிரைவர். ஸோ அதனால் டிரைவர் வச்சு எல்லா மெத்தடையும் கால் பண்ணிருக்கோம். டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. ஸோ எதுக்கு ஃபைண்ட் எலமெண்ட் கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எலமெண்ட் இப்போ ஒன்று எடுத்தோம்ல இமெயில் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஐடி ஒன்று எடுத்தோம். ஸோ அந்த ஐடியை நான் வந்து கொடுக்கணும். அதுக்கு நான் என்ன மெத்தடுக்கு கொடுக்க போகிறேன்னா ஃபைண்ட் எலமெண்ட் அப்படின்ற மெத்தடுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ ஃபைண்ட் எலமெண்ட் நான் என்டர் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நல்லா வரும். அப்போ இதுக்குள்ளே நான் எப்படி தரணும்னா அந்த ஐடியை டேரெக்டாக தராமல் பை டாட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளே தான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஆட்ரிபியூட் வேல்யூ இடத்துல இமெயில் ஒரு வேல்யூ வருதுல அந்த வேல்யூவை நான் இதுக்குள்ளே ஜஸ்ட்டு டபுள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் கொடுக்குறேன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் தான். ஜாவாவில் ஸ்ட்ரிங்னாலே நீங்கள் டபுள் கோட்ஸ் தான் கொடுக்கணும். ஸோ அப்போது இந்த இடத்துல ஜஸ்ட் நான் காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன், இமெயில் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போது நான் வந்து இமெயில் கொடுத்துறேன். சரி ஓகே, இது வரைக்கும் கொடுத்தாச்சு. அப்போ இது வரைக்கும் கொடுத்தா போதுமா, எனக்கு வேல்யூஸ் எல்லாமே என்டர் ஆயிருமென்னு கேட்டிங்கன்னா நம்ம வேல்யூஸை நம்ம தான் பாஸ் பண்ண போகிறோம். எது மூலமானா நம்மளோட ஸ்கிரிப்ட் மூலமாக பாஸ் பண்ண போகிறோம். அப்போது அதுக்கு ஒரு மெத்தட் என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா இங்கே டாட் கொடுத்தீங்கன்னா நிறைய மெத்தட் வரும். இதில் சென்ட் கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் ஒன்று இருக்கும். சரி, சென்ட் கீஸ் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கொடுத்துருக்க எலமெண்ட்டை அதோட ஆட்ரிபியூட் வேல்யூ எடுத்துரும். அந்த ஆட்ரிபியூட் வேல்யூ எடுத்து நம்ம அது மூலமாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வேல்யூஸை என்னோட அப்ளிகேஷனுக்கு சென்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போது சென்ட் கீஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இதை கொடுத்துட்டு நான் இதுக்குள்ளே இது ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு காமிக்கும். ஸோ அதை கொடுக்காம நான் என்ன பண்ணுறேன்னா டபுள் கோட்ஸ்குள்ளே டபுள் கோட்ஸ் போட்டோன்னா இதுவுமே எனக்கு ஸ்ட்ரிங்கில் தான் கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ டபுள் கோட்ஸ் போட்டுட்டு நான் kashu@gmail.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஐடி ஒன்று பாஸ் பண்ணுறேன். ஸோ ஜாவாவில் பண்ணுறதுனால நம்ம வந்து என்ன பண்ணணும்னா செமிகோலன் வச்சு முடிச்சுக்கணும் ஓகேங்களா. ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே செமிகோலன் வச்சு முடிச்சுக்கணும். ஸோ என்டர் அடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இப்போ ஜஸ்ட் இந்த இமெயில் ஐடியில் நம்ம கொடுத்த வேல்யூ, அதாவது kashu@gmail.com என்ற வேல்யூ எனக்கு வந்து என்ன ஆகுதான் செக் பண்ணணும். எனக்கு அந்த இடத்துல இப்போ ஃபேஸ்புக் போனீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு kashu@gmail.com அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேல்யூ அதற்காக செக் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம், ஸ்கிரிப்ட் போயிட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ ஒன்ஸ் நான் சேவ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இதில் செக் பாக்ஸ் இருக்கும், செக் பாக்ஸ் செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா எனக்கு சேவ் ஆகிடும். இப்போது ரன் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. எனக்கு என்ன ஆக போகுதுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த வேல்யூ kashu@gmail.com நான் இங்கே எதுவுமே டைப் பண்ணல, நான் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன். அந்த ஸ்கிரிப்ட் மூலம் எனக்கு என்ன இருக்குது, எனக்கு இந்த இடத்துல பேஸ்ட் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இமெயில் ஐடி கொடுத்துரும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா பாஸ்வேர்டு கொடுக்க போகிறோம். அப்போது அதுக்கான எலமெண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இதை க்ளோஸ் பண்ணிப்போம். ஜஸ்ட் என்னோடய க்ரோம் ப்ரௌசர் போயிட்டு இந்த இடத்துல நான் மறுபடியும் இந்த ஹைலைட்டர் ஒன்று இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் இங்கே ஹைலைட் ஆகும். ஸோ எனக்கு பாஸ்வேர்டு தேவைப்படுது. ஸோ அது மேலே வச்சுக்கிறேன். இப்போது எனக்கு முன்னாடி இன்புட் காமிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்குள்ளே என்ன பண்ணணும்னா டிவ் டேக் ஒன்று இருக்கும். ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இதுக்குள்ளே இன்புட்னு டேக் இருக்கும் ஓகேவா. ஸோ இங்கே போனீங்கன்னா ஐடி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ஓகே. ஏன் ஐடி மட்டும் எடுத்துக்கிறேன்னா ஐடி தான் எனக்கு யூனிக்காக கிடைக்கும்.
ஸோ ஐடி ஈக்குவல் டு பாஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். காப்பி பண்ணி வச்சுட்டு இப்போ என்னோடய ஸ்கிரிப்ட்டுக்கு போகிறேன். ஸ்கிரிப்ட்டுக்கு போனோம் அப்படின்னா இந்த இடத்துல மறுபடியும் நம்ம எப்படி யூசர் நேம் எப்படி வேல்யூஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி தான் என்னுடைய பாஸ்வேர்டும் கொடுக்க போகிறேன். ஸோ டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் இங்கேயும் நம்ம ஐடி தான் சூஸ் பண்ணியிருக்கோம், ஐடி அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்குள்ளே அங்கே நம்ம காப்பி பண்ண பாஸ்ன்ற ஒரு வேல்யூவை நான் என்ன பண்ண போகிறேன்னா பேஸ்ட் பண்ண போகிறேன். அப்போ இதுவுமே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் தான். ஸோ அதெல்லாம் என்ன பண்ண போகிறோம்னா வேல்யூ சென்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு மறுபடியும் சென்ட் கீஸ்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போது நம்ம ஒரு பாஸ்வேர்டு கொடுத்தோம், abcdf@123 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறேன். ஸோ முடியும் போது செமிகாலன் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இமெயில் ஐடியே கொடுத்துட்டோம், பாஸ்வேர்டுக்கான வேல்யூவை சென்ட் பண்ணிட்டோம். இப்போது ரெண்டுமே எனக்கு இன்சர்ட் ஆகுதா, என்னோட அப்ளிகேஷனில் போய் இன்சர்ட் ஆகுதுன்னு செக் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம், ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ். ஸோ ஒன்ஸ் சேவ் பண்ணிப்போம், சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ண போகிறோம். ஸோ ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஃபேஸ்புக் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு எனக்கு இன்சர்ட் ஆயிடுச்சு வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், லாகின் பட்டனை நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போது இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கன்சோல் என்ட்ரி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஃபேஸ்புக்கில் போயிட்டு லாகின்கான எலமெண்ட்டுக்கு நம்ம வேல்யூவை இது வேல்யூ கொடுக்க முடியாது, ஜஸ்ட் கிளிக் தான் பண்ண போகிறோம். இதுக்கான எலமெண்ட் ஆட்ரிபியூட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா எனக்கு ஐடி, இதுலேயே ஐடியே இருக்குது. ஸோ ஐடி எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த எலமெண்ட்ஸில் கண்டுபிடிக்கும் போது ஐடி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நேம், ஸோ மீதி என்ன இருக்கோ அந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். பட் ஐடி இருந்ததுன்னா நீங்கள் ஐடியே ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஐடிக்குள்ளே லாகின் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ இருக்குது. இதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணி நான் வந்து என்னோடய கோடிங்கில் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ காப்பி பண்ணிக்கிட்டேன். இப்போ என்னோடய கோடிங் போனோம் அப்படின்னா எனக்கு இதுக்குள்ளே போயிட்டு அதே மாதிரி டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். எதுக்காக ஃபைண்ட் எலமெண்ட்னா முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம வந்து ஏதோ விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த கண்டுபிடிச்ச விஷயத்தை நான் வந்து கொடுக்க போகிறேன். அதுக்கு தான் எனக்கு ஃபைண்ட் எலமெண்ட் சொல்லிட்டு Selenium வெப் டிரைவரில் ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ பை டாட் இங்கேயும் ஐடி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அங்கே காப்பி பண்ணதை நம்ம வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிப்போம். இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடிக்கும் பாஸ்வேர்டுக்கும் நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணோம்னா சென்ட் கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருப்போம். சென்ட் கீஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறோன்னா அது ரெண்டுமே எனக்கு என்ன பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே டெக்ஸ்ட் பாக்ஸாக இருக்குது. ஆனால் இது ரெண்டுமே இன்புட் டேக்கில் இருந்தது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இது லாகின்ன்றது எனக்கு பட்டன் டேக்கில் இருக்குது. ஸோ இது பட்டன்ன்றதுனால பட்டன் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு கிளிக் தான் பண்ண போகிறோம். அப்போது அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டாட் கிளிக்ன்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு கடைசியாக வச்சுட்டு டாட் கொடுத்தீங்கன்னா CLI அப்படின்னு வச்சிங்கன்னா கிளிக்ன்ற மெத்தட் எனக்கு வந்துடும். ஸோ கிளிக் மெத்தட் முடிச்சு அதுக்கப்புறம் நான் கடைசியாக செமிகோலன் போட்டு முடிச்சுக்க போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ மூணுமே கொடுத்தாச்சு. ஸோ யூசர் நேமே கொடுத்துரும், பாஸ்வேர்டு கொடுத்துரும், லாகின் பட்டனுக்கான எலமெண்ட்டை நம்ம எடுத்துட்டு மூணுத்துக்கான வேல்யூவும் பாஸ் பண்ணிட்டோம். ஸோ பட்டனை கிளிக்கும் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ரன் பண்ண போகிறேன். இப்போ ரன் பண்ணால் எனக்கு அந்த வேல்யூஸ் இன்சர்ட் ஆயிருக்கா, அதுக்கப்புறம் லாகின் பட்டன் கிளிக் தான் செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன் கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லாகின் பட்டன் கிளிக் ஆகிடுச்சு. ஸோ லாகின் பட்டன் கிளிக் ஆகிருக்கு. இப்போது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இஸ் திஸ் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு காமிக்கும். ஓகேங்களா. ஸோ இது நம்ம அக்கௌண்ட் இல்லை, இது வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மெயில் ஐடியும் ஒரு பாஸ்வேர்டும் கொடுத்தேன், அது வந்து காமிக்குது. ஓகேங்களா. ஸோ நம்ம அக்கௌண்ட்டில், ஸோ அதனால் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி தான் நம்ம வந்து ஒரு லாகின் பேஜை டெஸ்ட் பண்ணணும். அதுக்கான ஸ்கிரிப்டை தான் நம்ம வந்து இப்போ எழுதியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக எதுவுமே பண்ணல, நம்ம வந்து எல்லாமே நம்ம ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கோம். ஸ்கிரிப்ட் மூலமாக என்ன ஆகுதுன்னா என்னோட எலமெண்ட்ஸ் எல்லாமே நான் கொடுத்த வேல்யூஸை என்னோட அப்ளிகேஷனுக்கு, அதாவது க்ரோம் டிரைவர் மூலமாக என்னோட க்ரோம் ப்ரௌசருக்குள்ளே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஓப்பன் ஆகிட்டு எனக்கு எல்லா வேல்யூஸும் இன்சர்ட் ஆகிட்டு லாகின் பட்டனும் கிளிக் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் ஒரு லாகின் பேஜை நம்ம வந்து Selenium வெப் டிரைவர் மூலமாக ஜாவா யூஸ் பண்ணி எக்லிப்ஸில் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் லாகின் பேஜை டெஸ்ட் ஒரு அப்ளிகேஷனில் லாகின் பேஜை Selenium வெப் டிரைவர் மூலமாக ஜாவா மூலமாக எக்லிப்ஸை எப்படி நம்ம வந்து ஸ்கிரிப்ட் மூலமாக டெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எப்படி அந்த பேஜ் டைட்டிலை ஜாவா யூஸ் பண்ணி Selenium வெப் டிரைவர் மூலமாக Selenium ஃப்ரேம்வொர்க் மூலமாக அது நம்ம கொடுத்த பேஜ் டைட்டில் கரெக்டாக, நம்ம கொடுத்த அப்ளிகேஷனுக்கான டைட்டில் கரெக்டாக இல்லைன்னு வெரிஃபை பண்ண போகிறோம். அதுக்கான ஸ்கிரிப்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ரொம்ப பெரிய ஸ்கிரிப்ட்னால நம்ம ஆல்ரெடி பண்ண அப்ளிகேஷன் லாகின் பேஜ் பண்ணோம்ல, ஸோ அந்த அப்ளிகேஷனுக்கான ஸ்கிரிப்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதில் கொடுத்த டைட்டில் கரெக்டாக இல்லைன்னு செக் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஹவு டு வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் வாங்க பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தோம். அப்போது அதுக்கான ஸ்கிரிப்டே பார்த்தீங்கன்னா நம்ம Selenium வெப் டிரைவர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எனக்கு அந்த டைட்டில் கரெக்டாக இல்லையா, நம்ம கொடுத்த அப்ளிகேஷன் டைட்டில் கரெக்டாக இல்லைன்னு செக் பண்ண போகிறோம் ஆர் வெரிஃபை பண்ண போகிறோம்.
ஸோ அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு எனக்கு செல்லியம் ஸ்கிரிப்டில் செல்லியம் வெப் டிரைவரில் எனக்கு ஒரு மெத்தட் இருக்குது. என்ன மெத்தட்னா கெட் டைட்டில் அப்படின்னு ஒரு மெத்தட். ஆனால் இது வந்து நம்ம செல்லியம் ஸ்கிரிப்ட் மூலமாக நம்ம வந்து வெரிஃபை பண்ண போதில்ல, செல்லியம் வெப் டிரைவர் மூலமாக வெரிஃபை பண்ண போகிறதில்ல. நம்ம எப்படி வெரிஃபை பண்ண போகிறோம்னா செல்லியம் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி ஜாவா மூலமாக எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது எப்படி வெரிஃபை பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த கெட் டைட்டில் மெத்தட் மூலமாக நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு வந்த டைட்டிலை நான் எடுத்துக்கிறேன். அப்போது கெட் டைட்டில் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்துட்டு இதுக்கு மேலே வச்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரிட்டர்ன் காமிக்கும். ஓகேங்களா? என்னென்னா ஸ்ட்ரிங்கு ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரிங், அதுக்கு ஒரு வேரியபிள், என்ன வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் டைட்டில். ஆக்சுவலாக ஏன் இதுக்கு ஆக்சுவல் டைட்டில்னு சொல்லிட்டு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன்னா ஆக்சுவலாக எனக்கு என்ன டைட்டில் வந்ததோ அந்த டைட்டில் எடுக்க போகிறோம். ஸோ முடியும் போது நம்ம என்ன பண்ணோம், செமிகோலன் சொல்லிட்டு முடிச்சுக்கணும். ஸோ முடிச்சிட்டேன். இப்போ ஆக்சுவல் டைட்டில் சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் நான் கெட் டைட்டில், அதாவது நான் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கேன்ல அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது என்ன டைட்டில் வந்ததோ அந்த டைட்டில் நான் எடுத்து கெட் பண்ணிக்கிறேன். ஸோ கெட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்பெக்டட் அந்த டைட்டில் என்ன டைட்டில் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டைட்டில் கொடுக்குறேன். ஸோ அந்த டைட்டிலும் அங்கே எனக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் வர டைட்டிலும் எனக்கு சேம் ஆகிருக்கால செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், நான் டைட்டில் கொடுக்கறதுக்கு ஜஸ்ட் ஸ்ட்ரிங் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்குக்கு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். என்ன வேரியபிள்னா எக்ஸ்பெக்டட் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஈக்குவல் டு இப்போது என்னோட டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் -login ஆர் சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் நான் கொடுக்குறேன். ஸோ முடியும் போது செமிகோலன் முடிச்சுக்கிறோம். இப்போது என்கிட்ட ஆக்சுவல் டைட்டிலும் இருக்குது, எக்ஸ்பெக்டட் டைட்டில் இதுதான், இந்த ஃபேஸ்புக்ன்றது தான் எனக்கு எக்ஸ்பெக்ட் டைட்டில் நான் கொடுத்துருக்கேன். என்னோட ஆக்சுவல் டைட்டில்னா நான் லான்ச் பண்ணும் போது, அதாவது எனக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்போது அப்போ வந்து டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை கெட் டைட்டில் அப்படின்ற ஒரு மெத்தட் மூலமாக நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ஜாவா வச்சு நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். அப்போது நான் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறேன்னா ஆக்சுவல் டைட்டில், அதாவது நம்ம கொடுத்த நம்மளுக்கு வந்த ஆக்சுவல் டைட்டிலும் நம்ம கொடுத்துருக்க எக்ஸ்பெக்டட் டைட்டிலும் சேமாக இருக்கா இல்லையா செக் பண்ண போகிறோம், ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா system.println அதை கொடுத்துட்டு இதுக்குள்ளே என்ன கொடுக்க போகிறோம்னா டைட்டில் வெரிஃபைட் அப்படின்னு கொடுக்குறேன். சேமாக இருந்தால், ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் எனக்கு என்ன வரணும், டைட்டில் வெரிஃபைன்னு சொல்லிட்டு ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகணும். இப்போ எனக்கு இல்லை, நம்மளுக்கு வந்து சப்போஸ் எனக்கு ரெண்டும் சேமாக இல்லை, ஈக்குவலாக இல்லை, நாட் ஈக்குவலாக இருக்குன்னா அப்போ நான் என்ன பிரிண்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எல்ஸ் பிளாக் போய் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். எல்ஸ்ன்னு கொடுத்துட்டு ஸோ இதுக்குள்ளே போயிட்டு system.out.println அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே வந்து டைட்டில் வெரிஃபிகேஷன் ஃபெயில்டு அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எப்படி ஃபெயில் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு இந்த இடத்துல கொடுக்க போகிறது என்னென்னா எக்ஸ்பெக்டட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ ஏன் ஃபெயில் ஆகும், எக்ஸ்பெக்டடும் ஆக்சுவலாக எனக்கு மேட்ச் ஆகலை, அதனால தான் எனக்கு ஃபெயில் ஆக போகுது. இப்போ என்ன பண்ணுறேன் ப்ளஸ் எக்ஸ்பெக்டட் டைட்டில் அப்படின்னு கொடுக்குறேன். எக்ஸ்பெக்ட் டைட்டில் பட் எனக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறேன். பட் காட் ஆக்சுவல் டைட்டில் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ ப்ளஸ் போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆக்சுவல் டைட்டில் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போது ரொம்ப பெருசாக போட்டோம்னா என்ன பண்ணலான்னா ஜஸ்ட்டு இந்த இடத்துல நான் வந்து கீழே இறக்கிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கீழே இறக்கிட்டு இப்போ நான் முடியுமா செமிகோலன் முடிச்சிட்டான்னு பார்க்கணும். ஸோ முடிச்சிட்டோம். இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ பிரிண்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுக்கு வந்த டைட்டில், நம்ம கொடுத்துருக்க எக்ஸ்பெக்ட் டைட்டிலும் ஆக்சுவலாக நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணும்போது வந்த டைட்டிலும், அதாவது ஃபேஸ்புக் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது வந்த டைட்டிலும் சேமாக இருக்கா இல்லைன்னு செக் பண்ணணும். சேமாக இருந்ததுன்னா எனக்கு டைட்டில் வெரிஃபைடு பிரிண்ட் ஆகணும். சேமாக இல்லைனா டைட்டில் வெரிஃபிகேஷன் ஃபெயில், எக்ஸ்பெக்டட் பட் காட் ஆக்சுவல் டைட்டில். எக்ஸ்பெக்ட் டைட்டில் என்ன அது, ஆனால் எனக்கு வந்து என்ன ஆக்சுவல் டைட்டில் என்ன வந்து வரணும். ஸோ இப்போ ரெண்டு ரன் பண்ணுவோம். இப்போ ஒன்ஸ் நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். ரன்னஸ் ஜாவா அப்ளிகேஷன். இப்போ எனக்கு ப்ரௌசர் ஓப்பன் ஆகும், லாகின் பேஜெலாம் போகும். ஸோ போனதுக்கப்புறம் எனக்கு அக்கௌண்ட்னு கேட்கும். இந்த மாதிரி கேட்டதுக்கப்புறம் எனக்கு இப்போ வெரிஃபை ஆயிடுச்சா இல்லை செக் பண்ணணும். லோட் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய ப்ரௌசரையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டைட்டில் வெரிஃபிகேஷன் ஃபெயில்ட், எக்ஸ்பெக்டட் ஃபேஸ்புக் லாகின் ஆர் சைன் அப் அப்படின்னு நம்ம கொடுத்தது. ஆனால் எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஃபேஸ்புக் லாகின் ஆர் சைன் அப் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ ரெண்டு கரெக்டு தானே. ஏன் எனக்கு மிஸ்டேக் காமிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது கொடுக்கும்போது ஐஃபோன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம், இல்லை ஐஃபோன் வந்து ஸ்பேஸ்லாம் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இதுதான் எனக்கு கிடச்சிது. ஓகேங்களா? ஸோ கெட் அந்த டைட்டில் வந்தது பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்
லாகின் ஆர் சைன் அப். ஆனால் எனக்கு கிடச்சிருக்கிறது ஃபேஸ்புக். நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண டைட்டில் இது, பட் நான் கொடுத்த எனக்கு வந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் வந்திருக்கு. ஓகேங்களா, அதனால தான் நமக்கு வந்து வெரிஃபிகேஷன் ஃபெயில் வந்திருக்கு, நம்ம டைட்டில் வெரிஃபை ஆகலை. இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணோம், ஜாவா யூஸ் பண்ணி செலினியம் ஸ்கிரிப்ட் மூலமாக நம்ம டைட்டில் கரெக்டாக இருக்காத வெரிஃபை பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் என்ன டாபிக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, எப்படி ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணுறது, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், எப்படி ஒரு ஜாவா செல்லம் யூஸ் பண்ணி க்ரோம் ப்ரௌசரை நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறது பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு லாகின் பேஜ், அதாவது ஒரு லாகின் பேஜை செலினியம் வெப் டிரைவர் மூலமாக ஜாவா யூஸ் பண்ணி எக்லிப்ஸ் மூலமாக எப்படி டெஸ்ட் பண்ணுறது பார்த்தோம். ஸோ லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து எப்படி டைட்டிலில் வெரிஃபை பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ இது மூணு தான் நான் இன்றைக்கான வீடியோவில் டாபிக்ஸாக பார்த்துருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.